ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் பார்ட்னர்ஷிப்போட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதாவது பார்ட்னர்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் டஸ் நாட் மேக் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் compulsory. Registration is the optional, but the disabilities of non-registrations virtually make it compulsory. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்தோம். பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, ஓரலாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது விரும்பத்தகாத செயல்களோ இல்லை அது ஏதாவது குறைபாடுகள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல உள்ள ப்ரொசீஜர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி முறையில் பண்ணணும், அதோடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஸ்டார்டிங் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ். அதாவது வந்து இந்த இப்போ கீழே கொடுக்கப்பட்டிருக்க விவரங்கள் எல்லாமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கணும். ஓகேயா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஃபார்ம், அதாவது நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த நிறுவனத்தினுடைய நேம் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது அந்த பிஸ்னஸை வந்து நம்ம எந்த இடத்துல அதனுடைய தலைமையிடமாக வச்சு அதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேயா? தேர்டு பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த அதர் பிளேஸ் வேர் த ஃபர்ம் கேரிட் ஆன் பிஸ்னஸ், அதாவது நம்ம ஒரு இடத்த தலைமையிடமாக வச்சு நடத்து பல இடத்துல நம்ம அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குன்னா அதை பற்றிய எல்லாமே அந்த கிளை நிறுவனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றிய முழு விவரமும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின்ட் த ஃபார்ம், அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்த தேதி, பெயர், முகவரி எல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து த நேம் அண்ட் அட்ரஸ் ஆல் த பார்ட்னர்ஷிப் தான் சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து த டியூரேஷன் ஆஃப் த ஃபார்ம், அதாவது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, நம்ம இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு எவ்வளோ காலத்துக்கு நம்ம அது 5 வருஷமா 4 வருஷமா 3 வருஷமா அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேயா? இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்பில், அதாவது நேம் ஆஃப் த ஃபார்மு, நேம் ஆஃப் த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், நேம் ஆஃப் அதர் பிளேஸ் வேர் த ஃபார்ம் கேரிட் ஆன் பிஸ்னஸ், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், அதாவது எல்லா பார்ட்னர்ஸுடைய அட்ரஸும் நேம்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்புறம் டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் எந்த டேட்டில் ஒவ்வொரு பார்ட்னரும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க அப்படி இருக்கணும். டியூரேஷன்ஸ் எவ்வளோ காலத்துக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்மெண்ட் signed by all the partners should be produced to the registration form along with the necessary registration fees, அதாவது வந்து இந்த மேலே உள்ள அத்தனை அந்த இது இருக்குல்லையா அறிக்கைகள் அதை எல்லாம் எழுதி அதை தயார் செய்து அதை அனைத்து பார்ட்னர்ஸும் என்ன செய்யணும், அதில் சைன் பண்ணணும். ஓகேயா? சைன் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பதிவு பண்ணுறதுக்கான ஒரு கட்டணம் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டி, அதாவது அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதில் சொல்லுவாங்க, அதை கட்டி நம்ம என்ன செய்யணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம அதை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் வந்து அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி சேஞ்ச் இன் எபோவ் பர்டிகுலர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ரிஜிஸ்டார் வித்தின் 14 days ஆஃப் சச் ஆல்ட்ரேஷன்ஸ், அதாவது சப்போஸ் மேலும் வந்து நம்ம இந்த சப்மிட் பண்ணிட்டோம் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை, அதில் ஏதாவது மாற்றம் செய்ய நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்தோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து 14 days, ஓகே, அதுக்கப்புறம் 14 நாட்களுக்குள்ள நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை போய் அந்த ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம சொல்லி அதில் உள்ள ஏதோ மாற்றங்கள் செய்யணுமா மாற்றங்கள் செய்யணும். 14 daysக்கு அப்புறம் அதில் நம்ம மாற்றங்கள் செய்ய முடியாது. ஓகே? அதனால் இந்த 14 daysக்குள்ளே ஏதாவது நம்ம கொடுத்துல ஃபார்மில் வந்து ஏதோ பார்ட்னர்ஷிப் சேஞ்சஸோ இல்லை நேமோ ஏதோ ஒன்று மாற்றம் பண்ணோம்னா நம்ம அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராபேக் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா? அதாவது இப்போ இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் ட்ராபேக் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோ ரைட் டு ஃபைல் ஷூட் against others, அதாவது வந்து ஆன் unregistered form cannot file a suit to enforce its
claims against their third parties in such rights arise out of the contract. For examples, no court of actions is possible to recover debt from third parties. It has no right even to demand a set off in any suit filed by its creditors. அது ட்ராபேக் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்கு, நோ ரைட் டு ஃபைல் ஷூட் அகெயின்ஸ்ட் அதர்ஸ், அதாவது மற்றவர்கள் மீது இது வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படாத ஒரு நிறுவனம் அது கம்பெனி இருந்துச்சுன்னா அது வசூலிக்க வேண்டிய அந்த ஏதாவது பணங்கள் தேர்ட் பார்ட்டிஸ் இவங்கள்லாம் வசூலிக்க வேண்டிய பணம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி வசூலிக்க வேண்டிய பணம் வராமல் இருந்தால் அவர்கள் மீது என்ன செய்ய முடியாது, வழக்கு தொடர இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மீது அவர்கள் திருப்பி தர வேண்டிய கடனை வந்து தொகையை வந்து அவங்க தரலை அப்படின்னா அவங்கள வந்து நீதிமன்றம் போய் அவங்கள்ட்ட அந்த கடனை கேட்குறதுக்கு முடியாது. ஓகேயா? ஏன்னா நம்ம என்ன செய்யலை, நிறுவனத்தை என்ன செய்யவில்லை, ரிஜிஸ்டர் பண்ணவில்லை. அப்படிங்கிறப்ப நம்ம எந்த வித ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வகையினும் அந்த கடனிந்தோர் அந்த கடன் கொடுத்தார் இல்லையா, அவர் மீது நம்ம வழக்கு தொடுக்க முடியாது. அது ஒரு இது ஃபால்ட்டு. ஓகேயா? அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால ஏற்படக்கூடிய விளைவுகள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசிங். ஹவவர் இட் கேன் ஷூ அதர்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸிங் ரைட்ஸ் arising otherwise than out of a contract. For example, it can be bring a suit for wrongful infringement of trade mark of the patent. ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசஸ்னால் நம்மளுடைய உரிமையை, அந்த உரிமை இருக்குல்லையே, அதை தடுப்பதற்காக நம்ம கோர்ட்டு போய் வழக்கு பதிகிறதுக்கு முடியாது. அதற்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து இந்த நம்ம எழுதுகிறோம் இல்லையா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய அதில் வந்து ஏதாவது ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டில் யாராவது மீறலான அதை மீறி யாராவது செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. செயல்படும் பொழுது அவர்கள் மீது எந்த விதமான ஒரு உரிமை மீறல் வழக்கு நம்ம போட முடியாது. மேலும் உதாரணமாக அதனுடைய ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை மற்றும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உரிமை, அந்த காப்புரிமை போன்றவற்றையெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அதை அதற்குரிய உரிமையெல்லாம் இழக்கிறது, அந்த நிறுவனம் இழக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் டு ஷூ த ஃபார்ம். அதாவது இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முக்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு பதிகிற அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கார் இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏ ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அகெயின்ஸ்ட் த ஃபார்ம் ஆர் நாட் அஃபெக்டட் பை நான் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். இட் மீன்ஸ் தட் தே கேன் ஷூ த ஃபார்ம் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்னர்ஸ். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எதிராகவோ அல்ல அந்த பார்ட்னர்ஸ்க்கு எதிராகவோ தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த நிறுவனத்தை பற்றி இது வழக்கு போடுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எ பார்ட்னர் ஆஃப் எ அன்ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் cannot sue the firm or other partners for enforcing his rights under the partnership deed. அதாவது வந்து இந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, நம்ம இந்த மாதிரியெல்லாம் பார்ட்னர்ஸ் இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸை அந்த பார்ட்னர்ஸ் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஸ் வந்து என்ன, இப்படி நம்ம சொன்னது வேற செய்கிறது வேறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து இவங்க மேலே எந்தவித கேஸும் போட முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் வந்து என்ன செய்யப்படலை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படலை இல்லையா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால எந்த ஒரு பார்ட்னரும் அந்த பார்ட்னர்ஷிப் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேயா? அதனால் அது ஒரு எஃபெக்ட், விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து, however, his right to sue for the dissolutions of the firm or for a accounts of a dissolved firm or for his share in the assets of dissolved firm is not affected by non-registrations. அதாவது வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத இந்த நிறுவனத்தை டிசல்யூஷன்ஸ், அதாவது கலைக்கும்போது, நிறுவனத்தை கலைப்பாங்க இல்லையா, அந்த கலைக்கும்பொழுது அந்த நிறுவனத்தினுடைய அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஷேர் பண்ணணும் இல்லையா. ஷேர் பண்ணையில் அந்த பார்ட்னர்ஸ்க்கு இடையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது சச்சரவுகள் வந்துச்சுன்னா அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் கேஸ் போட்டு அதை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படலை, ரிஜிஸ்டர்
படலை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உடனே கேஸ் போட்டால் அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் இது ரிஜிஸ்டர் பண்ணாததுனால யாருமே என்ன செய்ய முடியாது, வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா. ஷார்ட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபாலோவிங் ரைட்ஸ். அதாவது வந்து இதனுடைய இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால அதனுடைய விளைவுகள் எப்படிலாம் இருக்குன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகே. ஷுட் நாட் எக்ஸீடிங் 100 rupees. அதாவது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எதிராக தொகையை 100க்கு மேலே திருப்பி பெற அதனுடைய உரிமையை செயல்படுத்த முடியாது. ஓகேயா. அதாவது 100 ரூபாய்க்கு மேலே திருப்பி பெறணும்னா அதற்கு வந்து உரிமை இருக்கணும். அந்த உரிமையை செயல்படுத்துவதற்கு ரிஜிஸ்டர் பண்ணாதனால அந்த உரிமையை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த ரைட் ஆஃப் ஃபார்ம் ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபார்ம் ஹேவிங் நோ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. அதாவது வந்து ஒரு ஃபார்ம் நிறுவனமோ அல்லது அந்த பார்ட்னர்ஸ்களோ இந்தியாவை பற்றில எங்குமே என்ன செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது. The power of an official assignee or receiver to release the property of an insolvent partner. அதாவது வந்து இந்த கொடுப்பவராக இருந்தாலும் சரி பெறுபவராக இருந்தாலும் சரி அந்த இன்சால்வெண்ட் பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அதாவது திவாலானவருக்காக இவர்கள் என்ன செய்ய முடியாது, பணியாற்ற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷோட் அரைசிங் அதர்வைஸ் தென் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் அஸ் எக்ஸ்பிளைன் எபோவ். அதாவது வந்து முன்பே நம்ம சொன்னபடி இந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி எழுதப்படாத ஒரு இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மீது நம்ம என்ன செய்ய முடியாது, வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அகேன்ஸ்ட் த ஃபார்ம் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்னர்ஸ். அதாவது வந்து முன்னாடியே அதாவது அந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை கலைக்க வேண்டியோ அல்ல அதனுடைய அசட்ஸை வந்து பங்கிடவோ அதற்கு எதிராக எந்தவித ஒரு வழக்கும் தொடரவே முடியாது. ஓகேயா. 5. A partner for the dissolutions of the firm or for accounts of a dissolved firm or for a share in the assets of dissolved firm a stated above. அது இந்த டிசல்யூஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், நிறுவனத்தை கலைக்கிறது. அப்போ அந்த நிறுவனத்தை கலைக்க சொல்லி பார்ட்னர்ஸ் வழக்கு தொடுத்தாலோ அல்லது அந்த ஃபார்முடைய கணக்கை தீர்க்க சொல்லி வழக்கு தொடுத்தாலோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய அசட்ஸ் இருக்கு இல்லையா அதை பிரிக்க சொல்லி வழக்கு தொடுத்தல் ஆகியன எல்லாமே இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு, registrations can be affected at any time. All the disabilities automatically disappear as soon as the form is duly registered. அதாவது வந்து அந்த ரிஜிஸ்டர் செய்வது சரியான தீர்வாகும். அப்போ அனைத்து விதமான அந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுலையே அனைத்துக்கும் நம்ம தீர்வு காணணும்னா கட்டாயம் பார்ட்னர்ஷிப்பை என்ன செஞ்சே ஆகணும், ரிஜிஸ்டர் செய்வது தான் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து கலைப்பது. ஓகேயா. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படி கலைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிசல்யூஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இட் இஸ் டியூ டு ஃபேக்ட் தட் வென் த ரிலேஷன் present between all partners comes to an end, it is known as the dissolution of firm. When any one of the partners become incapacitated, then the partnership comes to an end, but the firm may be continued to operate if new partnership is arranged among the other partners. Dissolution of partnership, dissolution of partnership firm, இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னால் பார்ட்னர்ஷிப் இருக்காங்களே கூட்டாளிகள் அவங்க மட்டும் கலைப்பு பண்ணிக்கிறது. ஓகேயா. கலைப்பு பண்ணிக்கிறது. ஆனால் இது நிறுவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 5 பேர் பார்ட்னர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அப்போ அவங்க வந்து நிறுவனத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அதாவது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதில் 2 பேர் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப்பை கலைச்சி அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு திருப்பி நியூ பார்ட்னர்ஸ் 2 பேரை சேர்த்து அந்த நிறுவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா. ஆனால் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா நிறுவனத்தை கலைக்கிறது. ஓகேயா. நிறுவனத்தை கழிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக கேன்சல் ஆகிரும். அதாவது அங்கே பார்ட்னர்ஷிப்பும் இதாகிரும், நிறுவனமும் கேன்சல் ஆகிரும். அதனால் பார்ட்னர்ஷிப் டிசல்யூஷனாக நிறுவனம் கேன்சல் ஆகாது. ஓகே. நிறுவனம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புக்கும் டிஃபர் ஃப்ரம் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேயா. இதனோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.